விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வடக்கு வெள்ளூர் அருந்ததிய இன மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு சாலை மறியல் அறிவித்ததன் பெயரில் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் வடக்கு வெள்ளூரில் 50 வருடங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக தவிக்கும் அருந்ததிய இன மக்களுக்கு மாற்று இடம் வழங்கிட கோரி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட கோரி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையது முகமது தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்டது. அதன்படி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது தலைமையில் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார், மந்தாரக்குப்பம் காவல் ஆய்வாளர் இளவழகி முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் வடக்கு வெள்ளூர் கிராமத்தை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் மாற்று இடம் வழங்க தகுதி வாய்ந்த குடும்பத்தினர் தனித்தனியாக மனுக்கள் வழங்கிட கோரியும் மற்றும் அடையாள அட்டைகளை மனுக்களுடன் வட்டாட்சியரிடம் அளிக்க வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் அறிவித்தார். தொடர்ந்து புதிய மாற்று இடம் வழங்கப்படும். குமாரமங்கலம் கிராமத்தில் கரும்பு சாகுபடி நடைபெறுவதால் வரும் ஜனவரி மாதம் கரும்பு அறுவடைக்கு பின்னர் மாற்று இடம் வழங்க அளவீடு செய்யும் பணியும் பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் அறிவித்தார். இதனையடுத்து அமைதி பேச்சுவார்த்தையில் சமாதானம் அடைந்த வெள்ளூர் கிராம அருந்ததியின பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாகவும் மாற்று இடம் ஜனவரி மாதம் வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் புதிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என அறிவித்தனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் குணசேகரன், மாநில பொருளாளர் ஐயம்பதி ராஜா நாசர், மாநில துணை பொதுச் செயலாளர் தளபதி சுரேஷ், மாநில ஊடக பிரிவு செயலாளர் சாக்கோட்டை ராஜா சுப்பிரமணியன், கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் திருமால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட அமைப்பாளர் தோழர் தமிழரசன், மண்ணின் மைந்தர்கள் இயக்க நிறுவனர் வழக்கறிஞர் ரேவந்த் ஆண்டனி, வழக்கறிஞர்கள் தம்புராஜ், வினோத்குமார், வடக்கு வெள்ளூர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.